ஃபர்ஸ்ட்டு மணி பிளான்ட் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நர்சரியில் போய் வாங்குவீங்க, இல்லைனா நெய்பர்ஸ்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ தெரிஞ்சவங்க வீட்டில் கட்டிங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த மணி பிளான்ட்டை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு பெஸ்ட்டான என்விரான்மெண்ட் கொடுத்து ஒரு கரெக்டான ஒரு இடத்துல அதை வச்சு வளர்க்கணும். அதை தண்ணியில் போட்டு பார்க்கலாம், இல்லை கற்கள் போட்டு வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளே மண்ணில் வச்சு பார்த்தா வருதான்னு பார்க்கலான்னு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க் என்னதுன்னா மமா பிளான்ட், அதாவது மதர் பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுற தாய் செடியை உருவாக்கணும். இது எல்லா செடிக்குமே இந்த விஷயம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் தான். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டை நம்ம ஒரு அழகான இடத்துல வச்சு அதை நல்லா வளர வைக்கணும் ஹெல்த்தியாக. நீங்கள் பார்த்துட்ருக்குது நான் வச்சுருக்கிற மதர் பிளான்ட்டு. இந்த மணி பிளான்ட்டோட தாய் செடியில் இருந்து தான் நான் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் ஏதாவது ப்ரொபகேட் பண்ணனாலும் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ இதில் எப்போவுமே செடி ரொம்ப பெருசாகவும் நிறைய இலைகளோட அழகாக கொடியெலாம் வச்சு வளர்ந்துட்டே இருக்கும். இது எப்போவுமே புஷ்ஷியராக தான் இருக்கும் நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த பிளான்ட்டில் இருந்து தான் நான் மற்றதெல்லாம் ப்ரொபகேட் பண்ணுறேன். இதுவுமே ஒரு சின்ன கட்டிங்ஸாக வாங்கி நர்சரிலேருந்து வாங்கி வச்சது தான். பட் இது பெரிய ஒரு பாத் டப் மாதிரி ஒரு இதில் தான் நான் வச்சுருக்கிறேன், கண்டெய்னரில் வச்சு இந்த மாதிரி வளர்த்தது தான் இந்த மணி பிளான்ட்.